ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங் டு ஆல். ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெட் மேக்ஸ் கொஷின் பேப்பர் சால்வ்டு கொஷின்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ யாராவது டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதனால் அவங்களுக்கு வந்து மேக்ஸில் ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மேக்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கணும், எப்படி கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சம்குள்ளே போகலாம். ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 120 டிகிரி மற்றும் அதன் உள்ளதிர் கோணங்கள் சமமெனில் அக்கோணத்தின் அளவு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அவங்க என்ன வந்து லைன் சொல்லியிருக்காங்க, லைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 120 டிகிரி. ஸோ இங்கே வந்து வெளிக்கோணம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி 120 டிகிரி வரைஞ்சிருக்கேன். இந்த வெளிக்கோணமானது அந்த முக்கோணத்தில் இருக்கிற உள் எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இந்த 120 டிகிரிக்கு உள்ளெதிர் ஆப்போசிட்டில் பாருங்கள், எக்ஸ் டிகிரின்னு ஒரு கோணம், எக்ஸ் டிகிரி ஒரு கோணம். இந்த கோணங்களுக்கு சமமாக இருக்கும் இந்த வெளிக்கோணம் அப்படின்னு அவங்க கான்செப்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ் அந்த கோண அளவு வந்து என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2x டிகிரி ஈக்குவல் டு வெளிக்கோணத்திற்கு சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 120 டிகிரி. அப்போ எக்ஸோட மதிப்பு 120 டிவைடட் பை 2 60 டிகிரி. நமக்கு ஏற்கனவே தெரியும் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு 60, இது ஒரு 60, இது ஒரு ஆக்சுவலாக நமக்கு ஆக்சன் என்ன கிடச்சிருச்சு, 180ன்னு கிடச்சிருச்சா. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் உங்களான ஆன்சர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் 60 டிகிரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கங்க, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கொஷினுங்க, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள், ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடாது. இந்த 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வட்டம் தாங்க வரைய முடியும். சரிங்களா? அப்போ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணிடலாம், சி அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கணக்கு என்ன, மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவி 4 கிலோகிராம் ஆப்பிளும் 3/4 கிலோகிராம் ஆரஞ்சும் 3/4 கிலோகிராம் திராட்சையும் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கிய பழங்களின் மொத்த எடையை நம்ம எதில் சொல்லணும் அப்படின்னா டன்னில் எவ்வளவு அப்படின்றது நமக்கு சொல்லணும். நமக்கு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அவர் வந்து எவ்வளோ பழங்கள் முதல்ல கிலோகிராமில் வாங்கியிருக்காருன்றதை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டன் வந்து 1000 கிலோகிராமுக்கு சமம் அப்படின்றதோட ஈக்குவல் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து இங்கே கொண்டு வரணும். சரி, ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ பழங்கள் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 4.5 கிலோ. அப்போ 4 1/2 கிலோகிராம். ஆரஞ்சு எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 3/4 கிலோகிராம். கடைசியாக திராட்சை எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 3/4 கிலோகிராம். ஸோ மொத்த எடை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 4 1/2 கலப்பு பின்னமாக இருக்கா, இதை நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ 4 2 8, கலப்பு பின்னமாக இருக்கிறத பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 4 2 8, என்ன ஆன்சர் வருதோ அதை மேலே ஒன்று ஆன்சரோட ஆட் பண்ணணும். இப்போ 4 2 8, 8 1 9, 9/2 கிலோகிராம் ஈக்குவல் டு இது பின்னமாக இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். இது கலப்பு பின்னமாக இருக்குது. முன்னாங்க 12 பெருக்கணும், வர்ற ஆன்சரை மேலே உள்ள நம்பரோட கூட்டணும். முன்னாங்க 12, 12 3 15/4 கிலோகிராம். இப்போ எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், கூட்டலாமா. இப்போ 9/2 3/4 15/4 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 9/2 3/4 15/4. கீழே வந்து பின்னத்திலோட நம்பர் வந்து சமமாக இல்லை. ஸோ சமப்படுத்துகிறேன். 4 அப்படின்னு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ 2 போட்டோம் அப்படின்னா மேலேயும் 2ஆல் என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 9 2 18 + 3 + 15 ஈக்குவல் டு 3 15 18 18 18 எவ்வளோன்னு வந்துடுது, நமக்கு 36/4ன்னு வந்தது. இதை கேன்சல் பண்ணோன்னு நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 9 கிலோகிராம். மொத்தமாக அவர் வந்து 9 கிலோகிராம் பழங்கள் வந்து வாங்கியிருக்காரு. நமக்கு தெரிஞ்சது ஒரு டன் அப்படிங்கிறது எத்தனை கிலோகிராம் அப்படின்னா 1000 கிலோகிராம். ஸோ 9 கிலோகிராமை டன்னில் மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக 9/1000. கீழே பாருங்கள் 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போ மேலே வந்து 3 ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும்.
1 2 3 1 2 3 0. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் பி. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 0.009% அதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கணக்குலையும் சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை வந்து நீங்கள் 100ஆல் வகுத்துக்கிறணும், அவ்வளோதாங்க. நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி இப்போ இது பின்னத்தில் இருக்குது. ஸோ இது வந்து 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திருக்கு. இங்கே ஏற்கனவே நம்ம திருப்பி எத்தனை 0 வந்திருக்கு நமக்கு? 2 0. அப்போ 3 + 2 5 ஸ்தானம் தள்ளி நமக்கு புள்ளி குத்தணும். அப்போது 3 4 5 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திருக்கோம். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் சி தாங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். 5 அப்படின்னு சொல்லிட்டு √21 + √13 + √7 + √4 இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 25 5 125 16. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். √21 + √13 + √7 + இங்கே √4ன்னு இருக்குது. 4க்கு ரூட் எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. 21 13 √7 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. 21 13 + 9க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3. 21 13 3 கூட்டினீங்கன்னா 16. 21 + 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா நன்னாங்க 16. அப்போ √25 ஆன்சர் 5. இப்படி தாங்க சிம்பிளை பண்ணணும். முதல்ல நம்ம கொடுத்த கணக்கு எடுத்து எழுதிக்கிட்டேன். 7 2 √4 4க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 கிடச்சிது. 7 2 கூட்டினா 9 வந்தது. 9க்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா 3 கிடச்சிது. 3 13 கூட்டினா 16 வந்தது. 16க்கு ரூட் எடுத்தால் 4 கிடச்சிது. 4 21 கூட்டினா 25 வந்தது. 25க்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்து பி. இன்றைக்கி மொத்தம் நமக்கு டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர், பழைய கொஷின் பேப்பரில் கேட்ட 5 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான கொஷின்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, நன்றி.